வணக்கம். வாழ்க நலமுடன். அனைவருக்கும் இனிய போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். திங்கட்கிழமை பௌர்ணமி திதி. திருவாதிரை நட்சத்திரம் இன்று 11:23 வரைக்கும் இருக்குது. பின்பு புனர்பூசம். இன்றைக்கு யாரெல்லாம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ மற்றும் புனர்பூசத்தில் பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு இன்னைக்கு ஜென்ம நட்சத்திரம். அதனால் கோபம் தவிர்க்கணும், பொறுமை காக்கணும். அதே போல் இன்றைக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் 2. ஒன்று அனுஷம், மற்றொன்று கேட்டை. இந்த 2 நட்சத்திரக்காரர்களும் கவனக்குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாளில் இருக்கீங்க. அதனால் எந்த ஒரு செயல் செய்யும் போதும் 1க்கு 2 தடவை யோசித்து கூடுதல் கவனத்தோட நீங்கள் இந்த நாளை அணுகணும். இந்த நட்சத்திரம் இன்னைக்கு 2 நட்சத்திரம் இருக்குது இல்லைங்களா? ஒன்று திருவாதிரை, மற்றொன்று புனர்பூசம். இந்த 2 நட்சத்திரத்தையும் நம்ம 2 பகுதிகளாக பிரித்து பார்க்க போகிறோம். இந்த 2 நட்சத்திரமும் யார் யாருக்கு எந்தெந்த மாதிரி நன்மைகளை செய்ய கடமைப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம 2 பகுதிகளாக பார்ப்போம். முதல்ல திருவாதிரையை பார்ப்போம். இந்த திருவாதிரை நட்சத்திரம் பகல் 11:23 வரைக்கும் இருக்குது. இது யாருக்கெல்லாம் நன்மை செய்ய கடமைப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் அஸ்வினியில் பிறந்திருக்காங்களோ, மகம், மூலம், ஆயில்யம் மற்றும் ரேவதி. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த நாள் ஒரு நல்ல நாளாக அமையும். இந்த நட்சத்திரத்திலையும் பிறந்து கூடுதலாக ஆங்கில மாதத்தில் உங்களுடைய பிறந்த தேதி 1, 7, 10, 16, 19, 25 மற்றும் 28. இந்த தேதிகளிலும் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த நாள் ஒரு இனிய நாளாக அமையும். நீங்கள் எடுத்துக்கொண்ட அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். அதே போல் இந்த நாள் யாருக்கெல்லாம் கொஞ்சம் சாதகமில்லாத பலன்களை தரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, யாரெல்லாம் மிருகசீடத்தில் பிறந்திருக்கீங்களோ, சித்திரை, அவிட்டம், ரோஹிணி, அஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது உங்களுக்கு சாதகமில்லாத ஒரு சூழல் இன்னைக்கு நிலவரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கவனமாக செயல்படணும். நீங்கள் இந்த நட்சத்திரத்திலையும் பிறந்து ஆங்கில மாதத்தின் உங்களுடைய பிறந்த தேதி 2, 9, 11, 18 மற்றும் 20 இந்த தேதியிலையும் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது கண்டிப்பாக நீங்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். அதே போல் மதியம் 11:23 மணிக்கு மேலே வரக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா புனர்பூசம் வருது. அதுக்கு மேலே அந்த புனர்பூசம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் நன்மை செய்ய போகுது அப்படின்னாக்கா, யாரெல்லாம் கிருத்திகையில் பிறந்திருக்கீங்களோ, உத்திரம், உத்திராடம், மிருகஸ்ரீடம், சித்திரை மற்றும் அவிட்டம் இந்த நட்சத்திரத்திலாம் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்கும். அதே போல் இந்த நட்சத்திரத்திலேயே நீங்கள் பிறந்து ஆங்கில மாதத்தில் உங்களுடைய பிறந்த தேதி 1, 7, 10, 16, 19 மற்றும் 28 இந்த தேதிகளிலும் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். எல்லா முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே போல் யாருக்கு சற்று சாதகமில்லாத சூழல் இது தரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் பரணியில் பிறந்திருக்கீங்களோ, பூரம், பூராடம், ஆயில்யம், கேட்டை மற்றும் ரேவதி இந்த நட்சத்திரத்திலாம் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது இந்த நாள் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமில்லாத ஒரு சூழலை தரக்கூடிய நாளாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த நட்சத்திரத்திலையும் நீங்கள் பிறந்து ஆங்கில மாதத்தில் உங்களுடைய பிறந்த தேதி 2, 9, 11, 18, 20 மற்றும் 27 இந்த தேதியிலையும் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். எல்லா விஷயத்திலையும் 1க்கு 2 தடவை யோசனை பண்ணி செய்யக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையும். மற்ற எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் இது மற்றொரு சாதாரண நாளாகவே கடந்து போகும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.